திவ்ய தேசம் ஸ்பார்க்கிள்மேன் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பங்கஜலோசனை பாட வந்தேன் திவ்ய தேசங்கள் பாட வந்தேன் திருமால் பெருமைகள் கூற வந்தேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பத்மஸ்வரூபனை பாட வந்தேன் திவ்ய தேசங்கள் பாட வந்தேன் திருமால் பெருமைகள் கூற வந்தேன். திவ்ய தேசம் 108 திருப்பதிகள். அவற்றுள் தானாய் தோன்றிய திருப்பதிகள் 8. அதில் முதல் திருப்பதி திருவரங்கம். திருவரங்கம் ஸ்ரீ வைகுந்தத்தில் இருந்து விழுந்த ஒரு துளி என்று சொல்வர். அதனால் இதனை பூலோக வைகுந்தம் என்று அழைக்கின்றனர். இந்த கோயிலில் ஸ்ரீ ரங்கநாதர் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டு கிடந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். கொஞ்சம் தமிழில் பாடிய 12 ஆழ்வார்களில் மதுரகவி தவிர 11 ஆழ்வார்கள் திருவரங்கப் பெருமானை பாடியுள்ளனர். தொண்டரடி பொடியாழ்வார் பெருமாளை பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதாக அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே என்று அழகாக திருமாலின் அழகினை விவரிக்கின்றார். இந்த திவ்ய தேசம் பற்றியும் அங்கு உறையும் திருமாலின் அழகினை பற்றியும் நாம் காண்போம். இதன் தல வரலாறு. திருச்சியில் காவிரியும் கொள்ளிடமும் தீவு போல் இணையும் இடத்தில் 7 திருச்சிற்றுக்களுடன் உயர்ந்த மதில்களுடன் 156 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம். ஆட்டிடைக்கு அரங்கம் என்று கூறுவர். எனவே இக்கோயில் இருக்குமிடம் திரு என்னும் அடைமொழி சேர்த்து திருவரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதர், தாயார் ரங்கநாயகி நாச்சியார். இங்குள்ள திருமால் படைக்கும் கடவுள் பிரம்மனால் ஆராதிக்கப்பட்டவர். பிரம்மன் ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது திருப்பார் கடலில் இருந்து பிரணவாகார விமானம் சத்தியலோகத்தை தானாகவே வந்தடைந்தது என்பர். இவ்வாறு சத்தியலோகத்தில் பிரம்மாவால் ஆராதிக்கப்பட்டு வந்த இந்த ரங்கநாதர் சூரியவம்ச மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களால் ஆராதிக்கப்பட்டு வந்தவர். சக்கரவர்த்தி திருமகனான ராமன் ரங்கநாதரை தன் ஆராதனை பெருமாளாக கொண்டிருந்தார். பட்டாபிஷேகத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் பரிசு பொருட்கள் அளித்து வந்த ஸ்ரீராமர் தான் ஆராதித்து வந்த ரங்கநாதரை யுத்தத்தில் தனக்கு உதவிய விபீஷணனுக்கு பரிசாக அளித்தார். விபீஷணர் இலங்கைக்கு வான்வழியில் பறந்து செல்லும்போது இறைவனுக்கு பூஜை செய்யும் நேரம் நெருங்கியதால் அவ்விடம் இடையன் உருவிலிருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதனை எக்காரணம் கொண்டும் நான் வரும் வரை தரையில் வைக்கக்கூடாது என்று கூறி காவேரி நதி தீரத்திற்கு நீராடச் சென்றார். விபீடனன் திரும்பி வருவதற்கு சற்று நேரம் கடந்தது. விநாயகர் அதற்குள் அச்சிலையினை தரையில் வைத்துவிட்டு சென்று விட்டார். விபீஷணர் திரும்ப எடுத்துச் செல்ல முயன்றபோது அவ்விமானம் அவ்விடத்தினை விட்டு எழும்ப மறுத்தது கண்டு மனம் வருந்தினார். அப்போது திருமால் அசரீரியாக தான் காவேரி கரையினில் தங்க விரும்புவதாக கூறினார். விபீடனா, நீ கலங்காதே, நான் எப்போதும் தென் திசையில் இலங்கையினை நோக்கி உனக்கு காட்சி கொடுப்பேன் என்று அருளினார். விபீடனும் வணங்கியவாறே விடை பெற்றார். அப்போது
தவக்கோலத்தில் இருந்து கண் விழித்த தர்மவர்மர் என்னும் அரசர் அங்கு பிரணவாகார விமானம் இருப்பதனைக் கண்டு எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டு விமானத்தினை சுற்றி மதில் சுவர் எழுப்பி பூஜை செய்து வந்தார். சந்திர புஷ்கரணியில் அமர்ந்து ஸ்ரீரங்க விமானத்தை தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் என்று யார் பிரதட்சிணம் செய்து பெருமாளிடம் வேண்டினாலும் கேட்டது கிடைக்கும் என்பது நிச்சயம். திருமங்கை ஆழ்வார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணைத்து துயிலுமாலோ என் செய்கேன் உலக தீரே என்று அழகாக அரங்கனை சேவித்து பாடுகிறார். திருமங்கை ஆழ்வார் இரும்பனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க என்றன் அரும்பினே பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டேன் கண்ணினை கழிக்குமாறே. இந்நேரமும் வண்டுகள் ஆர்ப்பரிக்கும் அழகிய சோலைகள் சூழ்ந்த அரங்கத்தில் பள்ளி கொண்ட கரும்பாகிய என் அரங்கனை கண்ட மாத்திரத்தில் சூடான இரும்பில் பட்ட நீர் எவ்வாறு வேகமாக உட்கவரப்பட்டு காணாமல் போகிறதோ அதுபோல் என் பாவமெல்லாம் என்னை விட்டு பறந்தோடி விட்டது என்று திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலம் இந்தியாவிலேயே மிகச் சிறப்பான தலமாகும். நாமும் திருவரங்கம் சென்று அரங்கனை சேவிப்போம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரத்தை தினமும் சேவிப்போம். அரங்கனின் அருள் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். திருக்கோழியூர் அழகிய மணவாளர் பற்றி திவ்ய தேசங்கள் 2